அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஆல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2021-22 கல்வியாண்டிற்கான எஜுகேஷனல் இயர் என்று சொல்லப்படுகிற கல்வியாண்டிற்கான டீச்சிங் லேர்னிங் கிளாஸஸ், கற்றல் கற்பித்தல் வகுப்புகள் இன்று ஒரு முழு அமாவாசை தினத்தில் வெள்ளிக்கிழமை காலை 10 மணியில் உங்களுக்கு துவங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற ஆண்டு முழுவதும் 11ஆம் வகுப்புக்கு நாம் தயாராக காத்திருந்த போதும் கூட இயற்கை பேரிடர், இன்னும் சொல்ல போனா ஒரு பேண்டமிக் என்று சொல்லப்படுகிற பெருந்தொற்று காலத்தில் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்வை, பொது தேர்வு எழுத முடியாமலேயே 11ஆம் வகுப்புக்கு வந்து சேர்ந்தீர்கள். 11ஆம் வகுப்பில் கூட முழுமையாக பாடத்தை கற்றுக்கொள்ள முடியாமல் காலம் நம்மை வஞ்சித்தது. இந்த சூழலில் 12ஆம் வகுப்பிற்கும் தேர்வின்றி நாம் தேர்ச்சி பெற்று 12ஆம் வகுப்பிலும் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே இந்த ஆண்டும் ஒருவேளை இந்த பெருந்தொற்று தொடர்மையானால் எந்த சூழ்நிலையிலும் கற்றல் கற்பித்தல் என்று சொல்லப்படுகிற டீச்சிங் லேர்னிங் கிளாஸஸ் அஃபெக்ட் ஆகிவிடக் கூடாது என்கிற நோக்கத்தில் நாம் இன்றைக்கு இந்த வகுப்பை இணைய வழியில் ஜூம் செயலி மூலமாக துவங்குகிறோம். இந்த வகுப்பில் ஆகக்கூடிய அனைத்து மாணவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் ஒரு நிபந்தனையாகவே இங்கே வைக்கிறேன். இட்ஸ் அ கண்டிஷன். ஏன்னா தீஸ் கிளாஸஸ் ஃபார் யூ, ஃபார் யுவர் டெவலப்மெண்ட், ஃபார் யுவர் ஃபியூச்சர். எனவே நாங்கள் வகுப்பை நடத்துகிறோம் என்பதை விட அந்த வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம், கடப்பாடு, இட்ஸ் எ டியூட்டி ஃபார் யூ என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதற்கு ஏற்றாற்போல் உங்களிடம் இருக்கிற லேப்டாப் அல்லது ஸ்மார்ட் போன் எதுவாக இருந்தாலும் நெட்வொர்க்கோடு நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. எனவே அனைவருமே இனி வரும் காலங்களில் இதுதான் கற்றல் கற்பித்தலின் முறை என்று ஆகிவிட்டால் இதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அந்த காலத்தோடு நாமும் ஏய்ந்து கொள்ள வேண்டும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகு அப்படின்னு சொன்னார் வள்ளுவர். பலகற்றும் கல்லார் அறிவிலாதோர் என்றார். அப்போ நாம அறிவு சேர்ந்தவர்கள் சொன்னா காலத்துக்கு ஏற்ப நாம நம்மை மாற்றிக்கொண்டு இந்த புதிய தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோர்களே மாணவர்களே. எனவே இந்த 10 மணிக்கு சரியாக துவங்கி இருக்கிறது இந்த இணைய வழி வகுப்புகளின் துவக்கம். அந்த வகையில மிக சரியான நேரத்தில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வரணும். 58 பேர் தான் இந்த வினாடி வரை கலந்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தம் நமக்கு 80 பேர் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 22 பேர் கிட்ட வர வேண்டியிருக்கு. அவர்களும் சீக்கிரத்திலே இணைந்து கொள்ள வேண்டும். ரைட். இயற்பியலை பொறுத்தவரை பிசிக்ஸ்ல லாஸ்ட் இயர்ல நீங்கள் படிக்க வேண்டிய பல்வேறு பாடங்களை நாம் படிக்க முடியாமல் போயிருக்கிறோம். 11th 12th என்று நாம் சொன்னாலும் கூட, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு என்று நாம் சொன்னாலும் கூட அது நம் வசதிக்காக நாம் கொடுத்து கொண்ட எண்கள். மற்றபடி மிகச் சரியாக சொல்லணும்னா இந்த படிப்பு என்பது 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வந்து தனித்தனி ஸ்டாண்டர்ட் அல்ல. உங்க பாட புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல பாருங்க, எங்கேயுமே அது 11 12 சொல்லப்பட்டிருக்காது. மிக சரியா சொல்லணும்னா ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர், ஹையர் செகண்டரி செகண்ட் இயர், அப்படித்தான் நாம இதை எடுத்துக் கொள்ளணும். மேல்நிலை 1ஆம் ஆண்டு, மேல்நிலை 2ஆம் ஆண்டு நம்ம வகைப்படுத்தும். அப்படின்னா 11ஆம் வகுப்பில் படித்த பாடங்களின் தொடர்ச்சியாக 12ஆம் வகுப்பில் நாம் படிக்க வேண்டியிருக்கிறது. இயற்பியல்ல அடிப்படையே மெக்கானிக்ஸ், எந்திரவியல், அது 11th இருக்கும். அந்த எந்திரவியல் அப்படிங்கிற பாடத்துக்கு, மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற பாடத்துக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு, மெஷர்மெண்ட் ஆஃப் தி பிசிக்கல் வேர்ல்டு, இயல் உலகத்தின் அளவீடு. மெஷர்மெண்ட் என்பதுதான் மனித கண்டுபிடிப்புகளின் அடிப்படையாக இருக்க முடியும். மெஷர்மெண்ட், அளவீடு.
மனிதன் இயற்கையிலிருந்து தான் அறிவியல் அப்படிங்கிற ஒரு பிரிவையை உருவாக்கினான். நல்ல பாட்டுல கண்ணதாசன் சொல்லியிருப்பார் இல்லையா, பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். வானொலி என்பது அறிவியலின் கண்டுபிடிப்பு, விமானம் என்பது அறிவியலின் கண்டுபிடிப்பு, கப்பல் என்பது அறிவியலின் கண்டுபிடிப்பு. ஆனால் இதற்கெல்லாம் பறவையும் மீன்களும் எதிரொலியும் தான் உந்து சக்தியாக இருந்ததுன்னு சொன்னா, அறிவியல் அப்படிங்கிற ஒரு மிக பிரமாண்டமான துறை இயற்கையின் அங்கங்களிலிருந்து, இயற்கையின் உறுப்புகளிலிருந்து உருவானது. இயற்கையின் உறுப்புகளை, இயற்கையின் நிகழ்வுகளை எப்போதெல்லாம் ஆதி மனிதன் உற்று நோக்க ஆரம்பித்தானோ, அந்த உற்று நோக்கல்களிலிருந்துதான் அவனுக்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் தோன்றியது. மூங்கிலும் மூங்கிலும் உரசுகிற போது, பாறையும் பாறையும் உரசுகிற போது, அப்படி இயற்கையாகவே பாறை ஒன்றொன்று உருண்டு ஓடுகிற போது தீப்பொறி பறந்ததல்லவா, அதுல இருந்தானே அப்சர்வ் பண்ணான், உற்று நோக்கினான். ஆகா, அப்ப 2 கல்லை உரசுனா தீ வரும் போல இருக்குது. எனவே சிக்கி முக்கி கற்களை உரசினான், நெருப்பு உருவாகியது. அதுவரை பச்சை மாமிசங்களை வெறுமனே கடித்து தின்ற மனிதன் அதுவரை கிழங்குகளையும் வெறும் பழங்களையும் நேரடியாக தின்ற மனிதன் அதற்கு பிறகுதானே அடுப்பை மூட்டி விறகை வைத்து சமைக்க கற்றுக்கொண்டான். சமைத்தல் என்பது நாகரிகத்தின் முதல் படி. அப்படின்னா சமைத்தல், நெருப்பை கண்டுபிடித்த பிறகுதான் சமைக்கலாம். சமைக்கிற ஆரம்பிச்ச பிறகுதான் அப்ப இனிமே வெறும் கிழங்கும் பழமும் மட்டும் வேண்டாம், நம்ம விரும்பினது எல்லாம் சமைச்சு சாப்பிடலாங்கும் போது விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறான். விவசாயம் என்பது அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், கல்ச்சர் என்பது பண்பாடு. அங்கிருந்தா நாகரிகம் தோன்றுகிறது. சிவிலைசேஷனுக்கு அடிப்படையே அறிவியல் கண்டுபிடிப்பு. அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு அடிப்படையே இயற்கையின் மீதான உற்று நோக்கல்கள், அப்சர்வேஷன்ஸ் ஆன் நேச்சுரல் பினாமினா. அப்படின்னா அவன் இயற்கையை பார்த்து பார்த்து பார்த்துதான் ஒவ்வொன்றையும் ஒப்பிட ஆரம்பிச்சான். அது சிறுசா இருக்கு, இது பெருசா இருக்கு, அப்போ அதை விட இது எவ்வளவு பெருசு, how it is bigger, how is it greater, அங்கதான் அளவீடு ஆரம்பிச்சு. அந்த கல்லை தூக்குனா வெயிட் இல்லாம இருக்குது, இந்த பாறையை தூக்குனா எம்மா கணம் கணக்குதுன்னா, அப்போ அது இலகுவானது, வெயிட்லெஸ், இது ஹெவி வெயிட். அப்போ அதை விட இது எவ்வளவு பெரிய வெயிட், how far it is weight அப்படின்னு பாக்குறதுக்கு தான் வெயிட், மாஸ், இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சான். காலையில பார்த்தா ஈஸ்டர்ன் சைடு சூரியன் வருது, ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா உச்சிக்கு போகுது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மறைஞ்சு போயிடுது. அப்ப எப்ப சூரியன் உதிக்குது, எப்ப மறையுது, in what interval sun rises and sun sets யோசிக்க ஆரம்பிச்சான். நேரம்ங்கிற கான்செப்ட் யோசிக்க, லிமிட், மாஸ், டைம், பேசிக் குவான்டிட்டிஸ், அங்க இருந்தா பேசிக் யூனிட் உருவாக்கலாம். பாருங்க, சயின்ஸ் எங்க, சயின்ஸ் படிக்க நீங்க எல்லாம் உங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்க தோலை நீங்க தட்டிக்கோங்க. ஏன்னா சயின்ஸ் குரூப் செலக்ட் பண்ணீங்க இல்லையா, நீங்க படிக்கிறது முடிவு பண்ணீங்க இல்லையா, அங்கேயே நீங்க மிகச்சரியான முடிவை எடுத்து விட்டுருங்க. அற்புதமான படிப்பு, +2 வரைக்கும் சயின்ஸ் குரூப் படிக்கிற மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான நல்ல ஒரு படிப்பு வேற எதுவும் கிடையாது. அதனால நீங்க சயின்ஸ் குரூப் படிக்கிறதுக்கு நான் உங்களை வாழ்த்துறேன். இப்படித்தான் உருவாச்சு சயின்ஸ் அப்படிங்கிறது. இதைத்தான் நீங்க மெஷர்மெண்ட் 11th படிச்சிருக்கணும். காலம் அதை படிக்க விடாமல் தடுத்திருக்கலாம். அதற்கப்புறம் அதிலிருந்து டெவலப் ஆனது மெக்கானிக்ஸ், எந்திரவியல், அளவீட்டியல், அப்புறம் எந்திரவியல். மெக்கானிக்ஸ், மெஷர்மெண்ட், அப்புறம் மெக்கானிக்ஸ். ஆனா மெக்கானிக்ஸ் வந்து நீங்க மெக்கானிக்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. கைனடிக்ஸ், கைனமேட்டிக்ஸ், இயக்கவியல் படிச்சிருக்கீங்க. அது ஸ்டாட்டிக்ஸ், நிலையியல், இயக்கவியல் 2 பிரிச்சு படிச்சிருக்கீங்க. டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், அப்புறம் ரொட்டேஷனல் மோஷன், கிராவிடேஷனல் மோஷன், சுழற்சி இயக்கம் எல்லாம் படிச்சிருக்கீங்க. புவியீர்ப்பு விசை படிச்சிருக்கீங்க. எல்லாமே மெக்கானிக்ஸ்ல எந்திரவியல் அடிப்படையான விஷயம். அப்புறம் ஆசிலேஷன்ஸ், அப்புறம் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், அப்புறம் சவுண்ட், இதெல்லாம் நீங்க 11th படிச்சிருக்க வேண்டிய விஷயம்.
ஆனா நான் சரியா 11th படிக்கல சார், காலம் அப்படி ஆக்கிடுச்சு எங்களை, இப்ப நான் 12th படிக்க முடியுமா? முடியும். எஸ் யூ கேன், எஸ் யூ வில், எஸ் யூ ஷுட். நீ படிச்சுதான் ஆகும், படிக்க முடியும், படிச்சுதான் ஆகும், படிச்சிடலாம். சரி விஷயம், நாங்க அதுக்கு உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கிறோம், கவலைப்பட வேண்டாம். அப்படின்னா நான் அங்கிருந்து மெஷர்மெண்ட்ல இருந்து நான் ஆசிலேட்டரி மோஷன் வரைக்குமே நான் சரியா படிக்கல சார் 11th. இது எனக்கு புரியுமா? புரியும், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. சயின்ஸ் பிசிக்ஸ்ல அந்த பிரச்சனை இல்லை. 11th நான் அதை படிச்சிருந்தா தான் இங்க 12th எனக்கு படிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வேண்டாம். 11th நீங்க படிக்காட்ட கூட இங்க 12th படிச்சிடலாம். அப்படிதான் அமைக்கப்படும். 11th 12th போர்ஷன் 11th ஒரு 10 சப்ஜெக்ட், 12th 10 யூனிட், 12th ஒரு 10 யூனிட் இருக்கு இல்லையா, அங்க ஒரு 2 வால்யூம் 10 யூனிட், இங்க 2 வால்யூம் பிசிக்ஸ்ல 12th பிசிக்ஸ் 2 வால்யூம் 10 யூனிட். ஸோ அது ஒரு 10 யூனிட், ஒரு 10 யூனிட் மொத்தம் 20 யூனிட். இந்த 20 யூனிட்டும் அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னா இருக்கும். அந்த 10 முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இங்க 11 12 ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். அதான் இங்க ஒண்ணுன்னு போட்டு தனி லெசன் தான், தனி டாபிக் தான், தனி சாப்டர் தான். இந்த கான்செப்ட் சொன்னா புரியும். ஏன்னா இங்க நீங்க படிக்க போற 10 சாப்டருக்குமான அடிப்படை தகவல்களை, பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் 10 சாப்டர்ஸ் you learn already, you learn in your lower standards. நீ சின்ன வகுப்புலாம் படிச்சு முடிச்சுட்டு அதைத்தான் இங்க எடுத்து நம்ம பார்க்கணும், அதைத்தான் இங்க எடுத்து நம்ம படிக்கணும். புதுசா படிப்போம், பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. அதனால 11th படிக்காட்டாலும் 12th படிக்க முடியுமா? படிச்சிடலாம். அந்த நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு. இது வெறும் நம்பிக்கை இல்லை, இது பிராக்டிக்கலி உண்மை. அதனால இங்க நீங்க அதை பத்தி நீங்க அங்க நான் படிக்கல சார், இங்க குழப்பம் இருக்குமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க படிச்சுக்கலாம். இப்ப நான் ஸ்கிரீன்ல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் டாபிக்ஸ். we will going to discuss in 12th standard. Volume 1, Unit 1, Electrostatics. நிலை மின்னியல் தமிழ். Unit 2, Current Electricity, மின்னோட்டவியல் தமிழ். Unit 3, Magnetism and magnetic effects of electric current. Magnetism and the magnetic effects of electric current. காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் விளைவு. Unit 4, Electromagnetic induction and alternating currents. மின்காந்த தூண்டலும் மாறுவிசை மின்னோட்டம். Unit 5, Electromagnetic waves, மின்காந்த அலை. இது இந்த 5 யூனிட்டும் யூனிட் வால்யூம் 1, electrostatics, current electricity, magnetism and magnetic effects of electric current, electromagnetic induction and alternating current, electromagnetic waves, நிலை மின்னியல், மின்னோட்டவியல், காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள், மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும், மின்காந்த அலைகள். இது வால்யூம் 1. வால்யூம் 2 என்ன சார் அப்படின்னா ஆப்டிக்ஸ், ஒளியியல். யூனிட் 6, டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர், கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருள்களின் இருமை பண்பு. Atomic and nuclear physics. Atomic and nuclear physics. Yes, தேவி A1B தமிழ் மீடியம். சொல்லுங்க தேவி A1B தமிழ் மீடியம். உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தேவி A1B தமிழ் மீடியம்.
ஆண்ட்ரிஸ் பண்ணிட்டாங்க என்டர். ஓகே. ஸோ யூனிட் 8 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ், அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல். யூனிட் 9 செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ், குறைக்கடத்தி எலக்ட்ரானியல். யூனிட் 10 கம்யூனிகேஷன் சிஸ்டம், தகவல் தொடர்பு அமைப்புகள். யூனிட் 11 ரீசன் டெவலப்மெண்ட்ஸ் இன் பிசிக்ஸ், இயற்பியலின் அண்மைக்கான வளர்ச்சி. பாருங்க, இந்த 6 யூனிட், ஃபர்ஸ்ட்ல 5 யூனிட், இப்போ 6. ஆப்டிக்ஸ், dual nature of radiation nature, atomic and nuclear physics, semiconductor electronics and communication system, recent development in physics, ஒளியியல், கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருள் இருமை பண்பு, அணுக்கரு மற்றும் அணுக்கரு இயற்பியல், குறைக்கடத்தி எலக்ட்ரானியல் தகவல் தொடர்பு அமைப்புகள், இயற்பியலின் அண்மைக்கான வளர்ச்சி. இதுல என்ன பண்ணிருப்பாங்க, புது யூனிட்ல புது எடிஷன்ல 10 யூனிட்ட போட்டிருப்பாங்க. அந்த 10 யூனிட் எப்படி சார் அப்படின்னா, செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அத ஒரே படம் மாத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எங்கிட்ட இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறது ஃபர்ஸ்ட் எடிஷன் 2019. அந்த கான்டெக்ட்ல தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா சாஃப்ட் காப்பியா தான் இருக்குது, நான் காமிச்சிருக்கேன். ஆனா செகண்ட் எடிஷன்ல 2020 என்ன பண்ணாங்கன்னா, இந்த லெசன்ஸை சேர்த்திருப்பாங்க. செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை சேர்த்திருப்பாங்க. அது பிரச்சனை, நமக்கு கண்டென்ட் அதே தான், ஆர்டர் மாத்தி. நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவை. So, இதுல among these 11 chapters, we are going to discuss today the overview of these 11 chapters. Overview. என்ன படிக்க, எப்பவுமே ஒரு விஷயத்தை லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ்ல அந்த கொடுத்திருக்கிற கான்டெக்ட்ல நாம கொஞ்சம் கிளியரா இருக்கும். என்ன படிக்க போறோம், இது ஒரு ப்ரீ ஃபேஸ் மாதிரி, பின்னாடி படிக்க போறதுக்கான முன்னோட்டம். ப்ரீஆம்பிள் பாங்க கான்ஸ்டிடியூஷன், அந்த மாதிரி ப்ரீஆம்பிள் என்னெல்லாம் படிக்க போறீங்க அப்படிங்கிறது ப்ரீஆம்பிள். நம்ம இதை தெரிஞ்சிக்காம நம்ம உள்ள போய் ஒவ்வொரு பாடமா படிக்கலாம். இல்ல வால்யூம் 1 பாருங்க, தொகுதி 1 5 சாப்டர் கொடுத்திருக்கு. 1 to 5 5 சாப்டர். ஆனா 1 2 3 4 5 1 2 3 4 5 இந்த 5 சாப்டருமே எலக்ட்ரிசிட்டி தான், ஒரே பாடம் தான். மின்னியல் அப்படின்னு பொதுவா சொல்ல வேண்டியத அவ 5ஆ பிரிச்சுட்டான். வசதிக்காக, நம்ம புரிந்து கொள்ள வசதிக்காக, நாம படிக்க வசதிக்காக ஒரே டாபிக், ஒரு பெரிய டாபிக் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய டாபிக். நீங்க பிஎஸ்சி எம்எஸ்சி போனீங்கன்னா இது ஒட்டு மொத்தமா இந்த 5 லெசனும் சேர்ந்து எலக்ட்ரிசிட்டிங்கிற பேர்லாம் இருக்கும். அந்த எலக்ட்ரிசிட்டி லெசனோட டாபிக் வைஸா, கான்செப்சுவல் வேரியேஷன் வைஸா செக்ரிகேட் பண்ணி மைக்ரோ லெவல்ல பிரிச்சு, யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக், யூனிட் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, யூனிட் 3 மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் விளைவுகள், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், மின்காந்த மாறுதிசை மின்னோட்டம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள் அப்படின்னு 5ஆ பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஒரே டாபிக். யூனிட் வால்யூம் 2 பாருங்க, ஆப்டிக்ஸ், ஒளியியல், அது ஒரு தனி ஏரியா. சோ யூனிட் 1 மொத்தமா ஒரே டாபிக் தான் சொல்லிட்டேன், எலக்ட்ரிசிட்டி, மின்னியல் தான் 5 பிரிவா பிரிச்சிருக்கான். 1 வால்யூம் 2ல
வால்யூம் 2ல மைக் கொஞ்சம் அட்மிட் பண்ணிக்கோங்க. வால்யூம் 2ல பாருங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். வால்யூம் 1ல யாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, மைக் மியூட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த 5ஐயுமே சேர்த்தே நான் ஒரே வார்த்தையில பேசிட்டேன். இந்த 5மே எலக்ட்ரிசிட்டி. இந்த 5மே எலக்ட்ரிசிட்டி. 5ஆ பிரிக்கிறான், ஒன்னும் பயந்துட வேண்டாம். 5 யூனிட் மொத்தமாக சேர்த்தால் அதன் பெயர் மின்னியல். அதன் பெயர் மின்னியல். இந்த ஆப்டிக்ஸ்ங்கிறது இன்னொரு பார்ட், ஒளியியல். அப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரு பாடம் தான். இதெல்லாம் சேர்த்தாலே ஒரு பாடம். இதெல்லாம் சேர்த்தாலே ஒரு பாடம். அப்போ இது மட்டும் 2வது பாடம். அப்படித்தான் பார்க்கணும். பாருங்க, 10 லெசன் 11 லெசன்ல கண்ணுங்களா நல்லா சிம்பிளை பண்ணி சொல்றாரு. The dual nature of radiation, natural, atomic and nuclear physics, இந்த ரெண்டு யூனிட் 7 and 8. இது 3வது பாடம். அவ்வளவுதான். கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு, அணுக்கரு மற்றும் அணு இயந்திரம். இது 3வது. அதெல்லாம் கொடுக்கப்பட்ட செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இது 4வது. அவ்வளவு. இந்த ரெண்டும் 4வது. குறைக்கடத்தி, எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் சொல்றீங்கள, அவ்வளவுதான். அது 4வது. ரீசன் டெவலப்மெண்ட் இன் பிசிக்ஸ் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஜெனரல் நாலேஜ். அடிப்படையில உங்களுக்கு தெரிய வேண்டிய, ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டீங்க பல விஷயங்கள். அதாவது இதை ஏன் நான் இப்படி சர்டிபிகேட் பண்றேன் அப்படின்னா, இங்க என்னமோ 12th வந்து 2 வால்யூம் படிக்க போறோம், 11 லெசன் படிக்க போறோம், இப்பவே மூச்சு வாங்குதே அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். Don't get afraid. Don't be fear. In 12th we are going to discuss only about 4 chapters. One is electricity. That electricity is given in the form of 5 units. அவ்வளவுதான். Second one is optics. Third one is atomic physics. Atomic physics is classified into 2 types. One dual nature, இன்னொரு atomic and nuclear physics. Fourth one is electronics. இது மொத்தமா சேர்த்த electronics. பாருங்க, இத மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் அட்டாமிக் பிசிக்ஸ். அட்டாமிக் பிசிக்ஸ் இதுக்கு பேர் அட்டாமிக் பிசிக்ஸ். அதான் 2ஆ பிரிக்கிறான். இந்த 2ம் சேர்த்தா கண்ணுங்களா அணு இயற்கை. ஒரே பாடம் அணு இயற்கை. அதை 2ஆ பிரிச்சிருக்கலாம் வசதிக்காக, அணு இயற்கை. சரியா? இது 2ம் சேர்ந்தா ஒரே பாடம் எலக்ட்ரானிக்ஸ். பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஒரே டாபிக் தான். இது எலக்ட்ரானிக்ஸ். இது 2 சேர்த்தா தமிழ்ல மின் அணுவியல். மேல உள்ள 5 மின்னியல், இது மின் அணுவியல். மின் அணுவியல் இந்த 11வது ஜெனரலா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சோ அப்படி பார்த்தா இங்க நீங்க ஒன்னும் படிக்க போறது வந்து பெரிய பிரம்மாண்டமான பாடங்கள் எல்லாம் இல்ல. 5 சாப்டர் எடுத்து நீங்க படிக்க போறீங்க. அது ரொம்ப ஈஸியா, கஷ்டமா இருக்கு. ரொம்ப ஈஸி. 11 லெசன் அல்ல, வெறும் 4 லெசன் சொல்லிட்டேன். வெறும் 4 லெசன். வெறும் 4 லெசன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது, ஒவ்வொரு டாபிக்லயும் என்ன சார் படிக்க போறோம், எதை பத்தி படிக்க போறோம், நம்ம என்ன வேர் வி ஆர் கோ அப்படின்னு நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கணும். வேற வி ஆர் கோயிங் டு, நம்ம எங்க போய்கிட்டு தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பொறுத்தவரை we are going to discuss about charges. மின்னூட்டங்களை பத்தி படிக்கிறோம். மின்னூட்டங்கள், தமிழ்ல மின்னூட்டங்களை பத்தி படிக்கிறோம்.
மின்னோட்டம் அல்ல, வார்த்தை கவனம். மின்னூட்டம். மின்னூட்டம். சார்ஜ். First lesson we are going to discuss about charges. அது என்ன சார் சார்ஜ்? சிம்பிளா சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு எலக்ட்ரான் ஒரு சார்ஜ், புரோட்டான் ஒரு சார்ஜ். அவ்வளவுதான். பெருசாலாம் நீங்க பயப்படாதீங்க. யோசிக்கிற சிம்பிளா யோசிக்க, எளிமே யோசிங்க. அறிவியலுக்கு அடிப்படையே சிந்திப்பது, அதுவும் எளிமையாக சிந்திப்பது. எலக்ட்ரான் ஒரு சார்ஜ், எலக்ட்ரான். புரோட்டான் ஒரு சார்ஜ். நியூட்ரான் ஒன்று இருக்கே சார், அது என்ன சார்? நியூட்ரான் ஒன்று இருக்கே சார், அது என்ன? நியூட்ரான் அது சார்ஜே இல்லாத, மின்னூட்டமே இல்லாத ஒரு துகள். அதனால அது பேசுறேன். ஃபர்ஸ்ட் லெசன்ல we are going to discuss about the charges. It may be electron or it may be a proton. எலக்ட்ரான்களை பற்றியோ இல்ல புரோட்டான்களை பற்றியோ படிக்க போறோம். ஆனா அந்த சார்ஜஸ் எப்படி இருக்குன்னு படிக்க போறோம். அட்ரஸ், அட்ரஸ். ஓய்வாக இருக்கின்ற மின்னூட்டங்களை பற்றி படிக்கின்ற இயல். ஏன்னா இன்னும் உடைச்சு சொல்றேன் உங்களுக்கு, இன்னும் உடைச்சு சொல்றேன். சயின்ஸ்ல ரூட் வேர்ட்ஸ் சொல்றோம்ல, வேர் சொற்களை புரிஞ்சா போதும். டெர்மினாலஜி, கலை சொற்களை புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த வார்த்தையை ரெண்டா உடைக்கிறேன். தமிழ் அழகா பிரிச்சுட்டா, நிலை மின்னியல். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோ அப்படிங்கிறது it define charge, it express charge, charge represent charge. சார்ஜ்ங்கிற வார்த்தையை சொல்லும்போது எலக்ட்ரோ. ஸ்டாட்டிக்னா என்ன சார்? ஸ்டாட்டிக்னா என்ன சார்? ஸ்டாட்டிக்னா என்ன சார்? நானே கேட்கிறேன் சார். ஆபித் இருக்கியா? ஆபித், ஆபித் அன்மியூட் பண்ணிக்கோமா கண்ணு. ஆபித். எஸ் ஆபித். ஆபித் நான் சொல்றேன் கொஞ்சம் அன்மியூட். நான் சொல்லிட்டு யாரையா கூப்பிடுவேன். ஆபித் சொல்லுமா கண்ணு. சவுண்ட் ஓவர் ஆகும். ஆபித் இருக்குவியா? ஆபித் இருக்கு. எஸ் ஆபித் இருக்குவியா? எஸ். வாட் இஸ் மீன் பை ஸ்டாட்டிக்ஸ்? எஸ் சார். What is mean by statics? Statics என்னன்னு சொல்ல முடியுமா? Statics என்னன்னு புரிந்து கொள்ள முடிகிறதா தம்பி? What is mean by statics? Electro means charge. சொல்லிட்டேன். Statics means நீ தப்பா கூட சொல்றாஜா. ஆன்சர் தப்பா சொல்லலாம். கேள்விதான் சரியா கேட்கலாம். ஆன்சர் may be wrong. But question should be correct. சொல்லுவா. Okay, no problem. Yes, sir. Okay. பிரகாஷ் இருக்குயா கண்ணு? பிரகாஷ், பிரகாஷ், ஏ பிரகாஷ், ஏ பிரகாஷ். நாம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமே. ஸ்ரீனிவாசன், கே ஸ்ரீனிவாசன், கே ஸ்ரீனிவாசன் அட்மிட் பண்ணிக்கோ. கே ஸ்ரீனிவாசன் சார். எஸ். வாட் இஸ் மீன் பை ஸ்டாட்டிக்ஸ்? கேன் யூ ஏபிள் டு ஆன்சர் திஸ் क्वेश्चन? வாட் இஸ் மீன் பை ஸ்டாட்டிக்ஸ்? சார். எஸ் சொல்லு. நிலையாக இருக்கக்கூடிய. வெரி குட், வெரி குட், வெரி குட். அழகா சொல்றேன். நீங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் மீடியம் சார். வெரி குட் ஸ்ரீனிவாஸ்.
வெரி குட் வெரி குட். க்ளோஸ். மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. மைக்கை மியூட். வெரி குட். சிம்பிளா யோசிச்சா ஸ்டாட்டிக்ஸ் எப்பயுமே எந்த ஒரு ஆப்ஜெக்டும் ரெண்டு ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஒண்ணு ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்னு டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ்னா நிலையா இருக்கு, இன் ரெஸ்ட்ல இருக்கு. டைனமிக்ஸ்னா ஓடிக்கிட்டே இருக்கு. ஸ்டாட்டிக்னா ரெஸ்ட், டைனமிக்னா மோஷன். அவர் டைனமிக் பர்சனாலிட்டி பாமா. வாட் அ டைனமிக் பர்சனாலிட்டி அப்படிமா. ரொம்ப சுறுசுறுன்னு ஆக்டிவா இருக்கிறவங்க டைனமிக் பர்சனாலிட்டி சொல்றமே. தட் இஸ் கால்ட் மோஷன். ஆல்வேஸ் இன் மோஷன், டைனமிக்ஸ். அப்ப அவன் பிடிச்ச வச்ச பிள்ளையார்ட்ட பேசாம குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருப்பான் பாப்போம். He is in rest. No motion, no action, always in rest. அப்போ டைனமிக் அப்படின்னா மோஷன், ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா ரெஸ்ட். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா a branch of physics and which we deals about the charges which are in rest. Electrostatics is a branch of physics which deals about the charges which are in rest. நிலை மின்னியல் என்பது ஓய்வாக இருக்கிற மின்னூட்டங்களை பற்றி படிக்கின்ற ஒரு இயற்பியலின் துறை. அப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி என்ன சார்? கரண்ட் பெரிய கான்செப்ட். கரண்ட் என்ன சார்? ஐயோ தொட்டா ஷாக் அடிக்குமே சார், எங்க வீட்டு லைட்டை போட்டா ஆன் பண்ணா லைட் எரியுமே சார், அதான் கரண்டா? அதான் கரண்ட். ஆனா அது கரண்ட் எப்படி தெரிஞ்சிச்சு? கரன்சி அப்படின்னு சொல்றோம். கரன்சி அப்படின்னு சொல்றோம் எதை? ரூபா நோட்டை. ஏன் ரூபா நோட்டை கரன்சின்னு சொல்றோம்? இன்னைக்கு என் பாக்கெட்ல உள்ள 100 ரூபாய் நாளைக்கு வேற யார் பாக்கெட்ல. நான் போய் 100 ரூபாய் கொடுத்து கடைக்கார்ட்ட ஒரு பொருள் வாங்குறேன். பொருள் எனக்கு வந்துருந்து ரூபா வட்டு. அவர் அன்னைக்கு ஃபுல்லா கலெக்ஷன் பண்ண ரூபாயை கொண்டு மொத்தமா ஹோல்சேல் டீலர்கிட்ட கொடுத்து சரக்கு வாங்குறாரு. இந்த பணம் ஹோல்சேல் டீலர். ஹோல்சேல் டீலர் அந்த பணத்தை அடுத்த நாள் கொண்டு போய் கோயம்பேடுல கொடுத்து சரக்கு மொத்தம் வாங்குறாரு. பணம் கோயம்பேடு வியாபாரி. கோயம்பேடு வியாபாரிக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு விவசாயி வந்து கத்திரிக்காய் ரோடு இறக்கிட்டு காசு கேட்கிறாரு. இப்ப அந்த பணம் போய்க்கு அவர் கத்திரிக்காய் வியாபாரத்தை கொடுக்குறாரு. அடுத்த நாள் அந்த பணம் கோயம்பேடு மேட்டுப்பாளையத்துக்கு போயிடுச்சு. மேட்டுப்பாளையத்துக்கு போய் விவசாயி போற வழியில ஒரு டீ குடிக்காரு. நீ வாங்க 100 ரூபாயை கொடுத்தா அவர் டீயும் போண்டாவும் சாப்பிட்டாரு. மேட்டுப்பாளையம் ரோட்டோர டீ கடை வியாபாரிக்கிட்ட அவங்க 100 ரூபாய். ஓம் பணம் பண்ணுவோம், ஏன் பணம் ஓம் பணம். ஜேன்னு ஒரு படம் வந்துச்சு, மாதவன் நடிச்ச படம். அதுல அப்படித்தான் ஒரு ரூபா நோட்டை ஊரா சுத்த விட்டு கடைசியில பிடிப்பாரு. So it is called currency. என்கிட்ட அச்சடிச்ச நோட், நாசிக்கு அச்சடிச்ச நோட்டு ஒன்று இருக்கு சார், 2000 நோட்டு. அதை பீரோக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கேன். இன்னும் 40 வருஷத்துக்கு அதை வெளியெடுக்கவே மாட்டேன்னா இட் இஸ் நாட் கரன்சி, இட்ஸ் த கலர் பேப்பர். அவ்வளவு பணம்னா நீ வச்சிருக்கணும், நாளைக்கு இன்னொருத்த கொடுக்கணும், சுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் அது எப்பவும் மோஷன்ல இருக்கு வச்சுங்களா. அதனாலதான் அதுக்கு பேர் கரன்சின்னு பேரு. அதனாலதான் இங்கேயும் கரண்ட்னு பேரு. பிளக்ல வயரை சொருகிட்டு ஆன் பண்ணா அடுத்த செகண்ட் பல்ப் எரியுது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த வயர் வழியா எலக்ட்ரான் flows from one point to another point. Electron flows from one end to another end. Electron flows through the conductor. அந்த கடத்தியின் வழியாக மின்னூட்டங்கள், குறிப்பாக எலக்ட்ரான்கள் பாய்ந்து ஓடுது இல்ல. எனவே ஓடுகிறது மோஷன். That is called dynamic. இயக்கம். மின் பாருங்க அழகா பேச. மின் ஓட்டவியல் தமிழ் ஈஸியா ஓட்டம். இங்க ரெஸ்ட் அமைதி ஓய்வு, இங்க ஓட்டம். அப்படின்னா
செகண்ட் யூனிட் எதை படிக்க போறோம்? Here also we are going to study about the charges which are in motion. ரெண்டாவது பாடத்திலையும் நாம மின்னூட்டங்களை தான் படிக்க போறோம். மின்னூட்டங்களை படிக்க போறோம். சார்ஜஸ் தான் படிக்க போறோம். எலக்ட்ரானை தான் படிக்க போறோம். ஆனா அந்த மின்னூட்டங்கள் இயக்கத்தில் இருக்கும் போது அதை பத்தி சொல்ற மாதிரி electrostatics is a study of charges which are in rest. Current electricity is a branch of study of charges which are in motion. நிலையாக இருக்கிற மின்னூட்டங்களை பற்றி படித்தால் அது நிலை மின்னூட்டம். இயங்குகிற பாய்ந்து செல்லுகிற மின்னூட்டங்களை பற்றி படித்தால் அது மின்னோட்டங்கள். அவன் கேள்வி கேட்பையா? கமலா கௌரி அன்மி பண்ணிக்கணுமா? கமலா கௌரி அன்மி பண்ணிக்கணுமா? கமலா கௌரி கமலா கௌரி இருக்கிறீங்களா? அறித கமலா கௌரி சார். சொல்லுங்க கமலா கௌரி, சொல்லுங்க சார். எஸ். என்ன மீடியம்? நீ இங்கிலீஷ் மீடியம் முடியுமா? இங்கிலீஷ் மீடியம் சார். சொல்லுங்க கமலா கௌரி, வாட் இஸ் மீன் பை கரண்ட் எலக்ட்ரிசிட்டி? சார் கேட்க மாட்டேங்குது சார். வாட் இஸ் மீன் பை கரண்ட் எலக்ட்ரிசிட்டி? கரண்ட் எலக்ட்ரிசிட்டினா என்ன? What is mean by current electricity? நான் நடத்துனது கேடுச்சா கமலா கௌரி? நான் நடத்துனது கேடுச்சா? சார் விட்டு விட்டு கேக்குது சார். சார் விட்டு விட்டு கேக்குது. சரி, நான் என் கேள்வி புரிஞ்சதா? What is mean by current electricity கேக்குதா? சார். Yes. Okay. கார்த்திக் A1 இங்கிலீஷ் மீடியம். கார்த்திக் A1 இங்கிலீஷ் மீடியம். கார்த்திக் A1 இங்கிலீஷ் மீடியம். சார். ஹலோ சார். சொல்லுமா சொல்லுங்க. வாட் இஸ் மீன் பை கரண்ட் எலக்ட்ரிசிட்டி? ஹலோ கார்த்திக். ஹலோ கார்த்திக் கேக்குதா? கேக்குதுங்க. கேள்வி கேட்டா மட்டும் கேட்க மாட்டேங்குது. என்ன? வாட் இஸ் மீன் பை கரண்ட் எலக்ட்ரிசிட்டி? கார்த்திக் இருக்கிறியா? இருக்குங்க சார். கரண்ட் எலக்ட்ரிசிட்டினா என்னன்னு புரியுதா? எதை பத்தி படிக்கிறோம்? கவனிக்கணும். பரத்குமார். பரத்குமார். Yes sir. சொல்லுமா, வாட் இஸ் மீன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி? Motion of charges sir. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். பக்கத்துல யார் இருக்கா? யாரும் இல்ல சார். யார் இருந்தாலும் உன்னை பாராட்டி ஒரு தோல்ல ஒரு தட்டு தட்டு சொல்லு. ஏன்னா வெரி குட். நான் இருந்தேன்னா உன் தோல்ல தட்டி இருப்பேன். ரைட்டா? ஹலோ. ஓகே சார். வெரி குட் ரக்கண்ணே. The study of charges which are in okay motion. sir. Yes, okay. The study of charges which are in motion னு சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்லுங்க? In motion. Study of charges which are in motion. motion. Very good, very good. நான் பேசுறது தொடர்ந்து வருதா கட்டாய் வருதா? கரெக்ட்டா கேக்குது சார். ஓகே, thank you. கரெக்ட்டா கேக்குது சார். Thank you. Thank you sir. அமைப்படி. What is the magnetism and magnetic effects of electric current? சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க. காந்தவியல், தமிழ் காந்தவியல், மேக்னட்டிசம், மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டி. அந்த மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டியை ஏன் சார் நாங்க சின்ன கிளாஸ்ல மேக்னட்டிசம் தனியாவும் எலக்ட்ரிசிட்டி தனியாவும் படிச்சோமே, இப்ப கொண்டு வந்து ஒரே டாபிக்ல வச்சிருக்கீங்களே அப்படின்னா எஸ். ஒரு ஆப்ஜெக்டோட மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு காரணமே அந்த அந்த எலிமெண்டோட
ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் தான். எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் தான். சோ மேக்னட்டிசம், காந்தவியல் அப்படிங்கிற பண்புக்கு காரணமே எலக்ட்ரான்கள் தான். இரும்புக்கு காந்தத்தன்மை இருக்குன்னா அதோட எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர்னாலதான் அதுக்கு காந்தத்தன்மை வருது. அப்ப மெட்டல்ஸுக்கு, பர்டிகுலர் சில எலிமெண்ட்ஸுக்கு, அயன், நிக்கல், கோபால்ட் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வருது அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி நம்ம 3 பிரிவா படிப்போம். டயோமேக்னட்டிசம், டயாமேக்னட்டிசம், பாராமேக்னட்டிசம், ஃபெர்ரோ மேக்னட்டிசம்லாம் அடுத்து படிக்க போறோம். ஃபெர்ரோ மேக்னட்டிசம், டயா, இது அப்படியே பேர் வச்சுக்கோங்க. டயா, பாரா, ஃபெர்ரோ, ஃபெர்ரோ. இந்த மாதிரி பொருட்களை பிரிப்போம். மெட்டீரியல்ஸை இதை வச்சு எலக்ட்ரானின் தன்மைகளை வைத்து. அதனாலதான் மேக்னட்டிசத்தை கொண்டு வந்து எலக்ட்ரிசிட்டி வச்சிட்டோம். ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸை பத்தி படிக்கிறோம். ஒரு கரண்ட் ஒரு கண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகும்போது அந்த கண்டக்டருக்கு என்னென்ன ஆகும், அந்த கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி எப்படி மாறும் அப்படிங்கிறத படிக்கிறது தான் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டம். முதல்ல படிக்கிற 3 லெசனோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷனே தான். பிராக்டிக்கல் அப்ளிகேஷனே தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், EMI and AC. EMI, electromagnetic induction and alternating current. AC, மின்காந்த தூண்டலும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் டேர்ம்லாம் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மாறுதிசை மின்னோட்டம், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஏசி. இந்த முதல் 3 லெசன் வந்து தியரி. முதல் 3 லெசன் தியரி. அதோட அப்ளிகேஷனே இதுதான் சார், பயன்பாடே இதுதான் சார். முதல் 3 பாடத்தையும் படிக்க போற தியரியோட யூஸே இதுதான். எது? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். நம்ம வீட்டில் பயன்படுத்துறமே, சுவிட்சை போட்டா பல்ப் எரியுது, சுவிட்சை போட்டா ஃபேன் ஓடுது, சுவிட்சை போட்டா கிரைண்டர் ஓடுது, சுவிட்சை போட்டா ஃப்ரிட்ஜ் ஓடுது, சுவிட்சை போட்டா வாஷிங் மிஷின் ஓடுது, எல்லாம் ஓடுது. எல்லாம் காரணமே இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான். மின்னோட்டத்தின் அப்ளிகேஷனே இதுதான், பயன்பாடே இதுதான். 4ஆம் லெசன் படிக்க பயன்பாடு, எலக்ட்ரிசிட்டியோட பயன்பாடே ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் ரொம்ப தெரிஞ்சுக்க தேவையுள்ள பாடமும் அதுதான். 5ஆம் லெசன் நம்ம படிக்க போறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சின்ன கிளாஸ்ல லைட்டுன்னு படிச்சோம். சின்ன கிளாஸ்ல லைட்டுன்னு லைட்டு ஒளியியல் அப்படின்னா அத அந்த ஒளி அப்படிங்கிற விஷயத்தோட உண்மையான தன்மையை தெரிந்து கொண்டு இனிமே அத லைட்டுன்னு சொல்லாம, நீங்க பெரிய பிள்ளைங்க ஆயிட்டீங்க இல்லையா, அதெல்லாம் அப்படி சொல்லாம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், EMWன்னு சொல்லணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், EMW. இதுதான் சரியான வார்த்தை. சின்ன கிளாஸ்ல படிச்ச ஒளியியல் தான், சின்ன கிளாஸ்ல படிச்ச ஒளியியல் தான். அதத்தான் யூனிட் 5ல வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு, இங்க வந்து ஆப்டிக்ஸ்னு 2ஆ பிரிச்சு புதுசெல்லாம் வந்து. சரி சார், ஒளியியல் சொல்லிட்டீங்க, ஆனா இங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக்லாம் வருது, எலக்ட்ரிக் மேக்னெட்டிக்லாம் வருது. ஆமா, லைட்டுக்கு அந்த பண்பு தான். இந்த லைட்டுங்கிறது அதோட நேச்சர்.
எலக்ட்ரிக் வைப்ரேஷன் நம்ம சாதாரண சூரிய ஒளியிலும் லைட் வருது, குண்டு பல்போ அல்லது டியூப் லைட்டோ போட்டிங்கன்னா லைட் வருது. என்ன நினைக்கிறீங்க? ஆட்டம்ஸ் அணுக்களின் வைப்ரேஷன்ஸ்ல எலக்ட்ரிக் வைப்ரேஷனும் மேக்னட்டிக் வைப்ரேஷனும் ஃபார்ம் ஆகிற இடத்துல அந்த ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலர் எனர்ஜி ஒன்று டிராவல் ஆகும். அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல் தான் அந்த லைட். என்ன டீப்பா படிக்கணும். ஒளின்னா என்ன? வாட் இஸ் லைட்? ஒளி என்றால் என்ன? ஒளியின் தன்மை என்ன? வாட் இஸ் லைட்? அப்படி என்னதான் ஒளிக்குள்ள இருக்குது? ஒளியின் தன்மை என்ன? ஒளியே நீ யார்? இது பாரதியோட வார்த்தை. ஒளியே நீ யார்? நீ யார்? பாரதியோட வசன கவிதைகள்ல ஒளியை பத்தி, வெப்பத்தை பத்தி, மழையை பத்தி, புயலை பத்தி, சூரியனை பத்தி எல்லாம் தனித்தனியா பேசுவார் பாரதியோட வசன கவிதைகள். அதுல ஒளியை பத்தி பேசுவோம். ஒளியே நீ யார் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒளிக்கு ஏன் வெப்பம் வருது, ஏன் வெண்மை வருது அப்படின்னு போயிட்டு கடைசியில இருள் என்ற ஒன்று ஜெகத்திட இல்லை, இருள் என்பது குறைந்த ஒளின்னு ஜஸ்டிஃபை பண்ணி முடிப்பார் பாரதியார். எவ்வளவு ஒரு சயின்டிஸ்ட் பாருங்க. என்ன சார் பாரதியார் சயின்டிஸ்ட் சொல்றீங்க? கவிஞர் இல்லையா? ஆமா, அவன் சயின்டிபிக் கவிஞர். படிச்சு பாருங்க. ஒளியே நீ யார். அந்த ஒளியே நீ யாருங்கிறத இந்த லெசன் மின்காந்த தலைகள் 7வது லெசன். அப்படி ஒளியை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மேட்டர். மேட்டர் அப்படிங்கிறதுக்கும் ரேடியேஷன் அப்படிங்கிறதுக்கும் இடையில என்ன ஒற்றுமை? மேட்டர்னா என்ன, ரேடியேஷனா என்ன, பருப்பொருள்னா என்ன, கதிர்வீச்சுன்னா என்ன, ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன, ரெண்டுக்குமான ஒற்றுமை என்ன, அதை படிக்கணும். 7th. 8th லெசன் நம்ம படிக்க போறது ஆட்டம்னா என்ன. அணுனாலே அது இன்டிவைசிபிள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. ஆட்டம் இஸ் இன்டிவைசிபிள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வெள்ளக்காரெல்லாம் ஆட்டம் இஸ் இன்டிவைசிபிள் சொன்ன போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஔவையார் அணுவை பிளந்து எழுகடல் புகட்டி குறுகை தரித்த குரல்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அணு என்பது பிளக்கக்கூடியதுங்கிறத ஔவையார் அப்பயே சொல்லியிருந்தாங்க. அணுவை பிளந்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆட்டத்தை உடைச்சி உள்ள போனா அப்புறம் தான் 1800களில் தான் மேற்கு உலகம், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அதை புரிஞ்சுக்கிட்டு உடைக்க ஆரம்பிச்சாங்க. ஆட்டம்ங்கிறதே உடைக்க முடியாது நம்பிக்கிட்டு இருக்கும் போது ஆட்டத்துக்குள்ள உடைச்சு போனா உள்ள எலக்ட்ரான் இருக்கு, அதையும் தாண்டி உள்ள போனா நியூக்ளியஸ் இருக்கு, உட்கர் இருக்கு, அதையும் தாண்டி உள்ள போனா புரோட்டான் நியூட்ரான் இருக்குங்கிற அளப்பரிய உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அணுவோட ஆட்டத்தோட எனர்ஜியை யூஸ் பண்ணி இன்னைக்கு உலகம் எங்கேயோ போயிடுச்சு. ஜப்பான்ல குண்டு போட்டு ஜப்பான் அழிச்சதுல இருந்து இன்னைக்கு கூடங்குளத்துலையும் கல்பாக்கத்துலையும் அணுமின் நிலையம் வைக்கிற வரைக்கும் எங்கேயோ போய் நிக்கிறோம் நாம. ஸோ அதை படிக்க போறோம். அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ். 9வது லெசன் என்ன சார்? இது வரைக்கும் நீங்க படிச்சது கூட 1வது பாடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 8th யூனிட் வரைக்கும் கூட நீங்க எங்கேயோ சின்ன கிளாஸ்ல 6th, 7th, 8th, 9th, 10th எங்கேயாவது ஒரு வார்த்தை இதுல இருந்து இதை பத்தி வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம ஏதோ சின்ன கிளாஸ்ல படிச்ச பாடத்தோட தொடர்ச்சி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம், செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, இது ரெண்டு மட்டும் இது வரைக்கும் நீங்க படிக்காத புதிய டாபிக், புது டாபிக். எலக்ட்ரானிக்ஸ், மின்னணுவியல். இது புது டாபிக் வேணா உங்களுக்கு புதுசா இருக்கலாம் கண்ணுங்களா, ஆனா இன்னைக்கு உங்க கைகள்ல தவழ்ந்து கொண்டிருக்கிறதே செல்போன். உங்க கண் எப்போ உறவாடி கொண்டே இருக்கிறதே டிவி. உங்க விரல் எப்போ நர்த்தனம் ஆடுதே கம்ப்யூட்டர் கீபோர்டு. எல்லாமே இதன் வெளிப்பாடுகள் தான். குறைக்கடத்தி எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள்னு படிக்கிற பாடம் வேணா உங்களுக்கு புதுசா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு யூட்டிலிட்டி ஆர்டிக்கலாவே மாறி போன, வாழ்க்கையின் அங்கமாகவே மாறி போன, உங்க கையை விட்டும் கண்ணை விட்டும் பிரிக்க முடியாத சக்திகளா மாறி போன செல்போன், டிவி, கம்ப்யூட்டர்
இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இங்க எப்படி தகவல் வருது, எப்படி அந்த ரேடியேஷன் வருது, எப்படி டெலிகாஸ்ட் ஆகுது, எப்படி பிராட்காஸ்ட் ஆகுது, எப்படி ரிசீவ் ஆகுது, எப்படி ஆம்பிளிஃபை ஆகுது, எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி சிக்னல் வேவ்னா என்ன, கேரி வேவ்னா என்ன, எப்படி ப்ரொபகேட் ஆகுது, டிவி ஸ்டேஷன்ல இருந்து ஏர்டெல் டவர்ல இருந்து உங்க செல்லுக்கு எப்படி வருது, போன் சிக்னல் வருது, இதையெல்லாம் படிக்கிறது தான் இந்த 9th and 10th லெசன். 11th லெசன் முழுக்க முழுக்க பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஜெனரல் நாலேஜ். ரைட், இவ்வளவு தான் நான் படிக்க போறேன். இது உங்களுக்கு கஷ்டமா? ஜீவா A1C இங்கிலீஷ் மீடியம். ஜீவா A1C இங்கிலீஷ் மீடியம். ஜீவா unmute your mic. ஜீவா ஜீவானந்தம் 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 நான் கூப்பிடும்போது யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஜீவானந்தம் பழனிவேல் A1C தமிழ் மீடியம். பழனிவேல் மனுஷன் பழனிவேல் A1C தமிழ் மீடியம். மைக் அன்மியூட் பண்ணலாமே. பழனிவேல் 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 எம் விஜய் anyone unmute your mic and response to me. anyone யாரா ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணுங்க. அர்ச்சனா யாருமா? எஸ் சுரேந்தர் சார். சுரேந்தர், வெரி குட். கண்ணா, இப்ப நாம படிக்க போற 10 சாப்டரும் என்னவா இருக்கும்னு ஒரு ஐடியா கொடுத்தீங்களா? எஸ் சார். முக்காவாசி எலக்ட்ரோ வெரி குட். எலக்ட்ரோசிட்டி சார். வெரி குட். அடுத்தது ஆப்டிக்ஸ் சார், ஒளி. வெரி குட் சார். அடுத்த ரெண்டு வந்து அட்டாமிக் பிசிக்ஸ். வெரி குட். அடுத்தது எலக்ட்ரானிக் சார், போன்ஸ். வெரி குட். இப்போ இதெல்லாம் லாஸ்ட் இது வந்து ஜெனரல் நாலேஜ். வெரி குட். இப்போ நீ இப்ப சொன்னதுல இருந்து பரவாயில்ல, நம்ம படிக்க போற ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதுன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? எஸ் சார். வீட்டுல ஃபேன் எப்படி ஓடுது, டிவி இதுதானே படிக்க போறோம் இல்லையா கண்ணே? ஆமா சார். இப்போ உனக்கு தெரியுதா? தீஸ் ஆர் ஆல் வெரி 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 யூஸ்ஃபுல் டு அவர் ரொட்டீன் லைஃப். நம்ம தினந்தோறும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் தான் 12th பிசிக்ஸ்ல படிக்க போறோம். ரைட் தானே? ஆமா சார். படிக்கலாமா? வெரி குட் கணங்களா. இப்போ சில முக்கியமான தகவல்களை மாரிசா சொல்லுவாங்க. அதற்கு பிறகு எப்பப்ப ஷெட்யூல் இருக்கும், என்னென்ன எக்ஸாம் கிளாஸ் இருக்குன்னு தெளிவா போடுவோம். அனைத்து மாணவர்களும் கட்டாயம் கலந்து கொள்ளணும். இந்த வாய்ப்பை டோன்ட் மிஸ் இட். திஸ் இஸ் யுவர் டியூட்டி. நான் திரும்ப சொல்றேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க செல்போன் இதெல்லாம் யூஸ் பண்ண கத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்மார்ட் போன் வாங்கிக்கோங்க. அப்பா அம்மாட்ட சொல்லி கிளாஸை எந்த சூழ்நிலையும் நீ மிஸ் பண்ணவே கூடாது. தேங்க்யூ. நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். இதுக்கப்புறம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு, கெமிஸ்ட்ரி வருவாங்க. ரைட்டா? தேங்க்யூ வெரி மச். எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேற தகவல் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சொல்லுமா சார். சொல்லுமா. நான் வந்து கார்த்திகேயன் சார். என் போன் வந்து